ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பானிபூரி மற்றும் கஞ்சா விற்பனை செய்வதற்காகவே வடமாநில தொழிலாளர்கள் தமிழகம் வருவதாக திமுக எம்பி கனிமொழி சோமு பேசியிருப்பது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோவை வெளியிட்ட தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை திமுகவை விளாசினார். அவரது அறிக்கை: தமிழகம் முழுதும் புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது பல தாக்குதல்கள் நடக்கின்றன. இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்று யோசிப்பதற்கு பதில் திமுக அமைச்சர்களும் எம்பிக்களும் புலம்பெயர் தொழிலாளர்கள் மீதான வெறுப்பை இன்னும் எப்படி விதைக்கலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை பார்க்கின்றனர். அதன் நீட்சிதான் திமுக எம்பி கனிமொழி சோமு பேச்சு. தினமும் ஹிந்தி மொழி படித்த 1000 தொழிலாளர்கள் கஞ்சா விற்பதற்காகவும் பானிபூரி விற்பதற்காகவும் தமிழகம் வருவதாக அவர் கூறுகிறார். அதே மேடையில் கனிமொழிக்கு முன்பு பேசிய அமைச்சர் அன்பரசனும் அதே கூற்றைதான் தெரிவித்தார். வாய் தவறி பேசிவிட்டதாக இதை எடுத்துக்கொள்ள முடியாது. இது திமுகவின் வழக்கமான பேச்சு. ஊழல் நிறைந்த திமுக ஆட்சியில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இலக்கு வைக்கப்படுவதும் அவர்களை இழிவு செய்வதும் வாடிக்கையாகிவிட்டது. ஒரு முழு பிரிவு மக்களையும் குற்றவாளிகள் என்று மீண்டும் மீண்டும் சித்தரிப்பதன் மூலம் திமுக தனது வன்முறையை நியாயப்படுத்துகிறது என்று அண்ணாமலை சாடினார். இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கடல் கடந்து இந்தியாவை தாண்டி நம்ம எல்லாருமே ஒரு பெருமைக்குரிய ஒரு இடத்துல தான் நம்ம பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் நம்ம தமிழையும் ஆங்கிலத்தையும் படித்ததால் மட்டும்தான். இன்னைக்கு ஹிந்தி படிச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு நம்ம சொல்லணும்னா செய்யும் தொழிலே தெய்வம். நான் யாரோட தொழிலையும் நான் குறைச்சி எடை போடல. இங்க நார்த் இந்தியால அண்ணன் சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு நாளைக்கு 10,000 பேர் வராங்கன்னு. எதை கொண்டு வந்து வித்துட்டு இருக்கிறாங்க? ஒண்ணு கஞ்சாவை கொண்டு வந்து வித்துட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா பானிபூரிய கடை போட்டு அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. பட் படித்த நம்மள வீட்டு பிள்ளைங்க கடல் தாண்டி சென்று ஒரு சயின்டிஸ்ட் ஆகவும், ஒரு மருத்துவராகவும், ஒரு என்ஜினியர் ஆகவும், அங்க ஒரு கூகுள்ல வேலை செய்யக்கூடிய அந்த அளவுக்கு நம்ம முன்னேறி சென்றிருக்கோம்.